கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதினம் மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம் 31 சனிக்கிழமை காலவேளை. இந்த வருடத்தினுடைய 8 மாதங்களை நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த வருடத்தை சற்று நாம் திரும்பி பார்க்கலாம். எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தை, இந்த 8 மாதங்களை கடந்து வர எத்தனை தடைகளை சத்துரு ஏற்படுத்தினார். ஆனாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி வருவதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். வேதத்தில் மீகாவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 13 வசனத்தில் இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஓ, எத்தனை நல்லவர் நம்முடைய தேவன்! அனுதின வாழ்க்கையில் எத்தனை தடைகள் நம்முடைய தேவையில் வருகிறது. ஸ்தோத்திரம். ஜெபிக்க முடியாத தடை, வேதம் வாசிக்க முடியாத தடை, வேலைக்கு செல்ல முடியாத தடை, தேவனை ஆராதிக்க முடியாத தடைகள், ஸ்தோத்திரம், வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத தடைகள், இப்படி பல தடைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம் சந்திக்கிறோம். ஆகிலும் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்னாக நடந்து போகிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்தோத்திரம். தடையே இல்லைன்னு அர்த்தமா? இல்லையே. ஸ்தோத்திரம். நமக்கு முன்னால் போகிறவருடைய பலன் என்ன? எந்த தடைகளையும் அவரால் நீக்கி போட முடியும். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தடைகளை பார்க்காதபடி தடைகளை நீக்கி போடுகிறவரை நாம் பார்ப்போமானால் நம்ம தைரியமாக முன்னேறிக்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். சத்துரு சொல்லுவான், பாருவான், வாழ்க்கையில் இந்த தடை இருக்குதே சொல்லுவான். நீங்கள் சொல்லுங்கள், தடை இருக்கிறது உண்மைதான், ஆனால் தடையை நீக்குகிறவர் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா, தடை என்று ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தெரியும் போதெல்லாம் சொல்லுங்கள், எனக்கு முன்னால் போகிறவர், இந்த நீக்கி போடுகிறவர், தடையை நீக்கி போடுகிறவர் முன்னால் போகிறான்னு சொல்லி பாருங்கள். தடை நிச்சயமாக விலகும். ஆமே. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த காலையில் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அறிக்கை செய்யுங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னால் நடந்து போகிறார். ஆகவே நான் தடைகளை தாண்டுவேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். ஆமேன். ஆமேன்.